ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தோடு உங்களை எழுப்ப வேண்டும் என்று, தேவனுடைய வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு பிரயாசமா இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். கேட்கிறீர்களா? எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க பெறுகிற நன்மைகளை குறித்து தெரியப்படுத்துங்க. நாங்க உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தவல்லா இருப்பீர்கள். அங்கே ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, இந்த காலமே இன்னொரு முறை உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ராஜாக்களை குறித்து தியானிக்கும் போது கொஞ்சம் டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கு இல்லையா? பாருங்க, எல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸே வருவது போல இருக்கின்றது. உண்மைதாங்க. ஒருவன் கூட சரியான ராஜாவாக இல்லை, சரியான மனிதன் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவன் தந்த மகிமையை இழந்து விட்டோம். எந்த வித்தியாசமும் இல்லைங்க. எத்தனை ராஜ்யங்கள் இருந்தாலும் இந்த ராஜ்யங்கள் எல்லாம், ராஜ்ய அதிகாரம் எல்லாம் அக்கிரமங்களாலும் அநீதியாலும் நிறைந்ததே. தற்காலிகமானவைகளே. கிங்டம்ஸ் மே ரைஸ் அண்ட் கிங்டம்ஸ் மே ஃபால். ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் விழுந்து போகும். புதிய அரசாங்கம் வரும், புதிய ராஜ்யம் வரும், ஏதாவது கிடைக்குமோ என்று பார்த்தால் அதே நிலைமை, மாற்றமே இருக்காது. காரணம், ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்து நன்மை செய்ய முடியாது. ஆனால் அதே மனிதன் தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் அவர் மூலமாய் நாம் எதுவானாலும் செய்ய முடியும். அர்ப்பணித்திருந்த வரைக்கும் இந்த ராஜாக்களும் சில நன்மையான காரியங்களை செய்தார்கள். கர்வம் வந்த உடனே, அலட்சியம் வந்த உடனே, தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் கேட்காத போது திரும்பவும் அழிவை சந்திப்பதை பார்க்கிறோம். நேற்று ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானித்தோம். அந்த ராஜா பெயர் யெகூ. அவனுடைய மகனாகிய யோவாகாஸ் ராஜாவான அவனுடைய மரணத்துக்கு பின்பு 23 வருஷங்கள் யெகூ அரசாண்டானை தவிர அநேக விஷயத்தில் தேவன் சொன்னது போல கேட்டிருந்தாலும் ஒரு விஷயத்திலே அவன் கீழ்ப்படியவே இல்லை. அதனாலே யுத்தங்களாலும் போராட்டங்களாலும் நிறைந்த இந்த ராஜ்யத்திலே தன் தகப்பன் இருக்கும் போதே இந்த யோவாகாஸ் அந்த படையிலே இருந்து தன் தகப்பனுக்கு உதவியது போல தெரிகிறது. தேவனை விட்டு விடுகிறவர்களுக்கு பாடுகள் அதிகரிக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். தேவனுடைய கோபம் பாருங்க, நாம தாங்க முடியாது. அவருடைய சாபங்களை நம்மால் தாங்க முடியாது. அவர் அடித்தால் நாம மண்ணாக போய் விடுவோங்க. ஆனாலும் பாருங்க, அந்த அன்புள்ள தேவனுக்கு சிட்சிக்க வராதுங்க, முடியாது. ஆகவே அவர் இஸ்ரவேலர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் அவர்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே தேவனை மறந்தபோது எகிப்தியர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். திரும்ப தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து அநேக முறை வழியிலே அவர்களை விடுவித்தாலும் திரும்பவும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தபோது ஒரு முறை மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மிகவும் சிறுமைப்பட்ட நிலைக்கு சென்ற போது 7 வருஷங்களுக்கு பிறகு தேவனை நோக்கி கூப்பிட்ட போது திரும்பவும் தேவன் அவர்களை விடுவித்தார். எகிப்திலே அவர்கள் கதறிய போது அவர்கள் கதறலை கேட்டு தேவன் மோசேவை அனுப்பினார். உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் சுற்றி நெருக்குகிறது என்றால் எங்கேயோ தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியவில்லை. தேவ பாதுகாப்பின் வேலையை இழந்து போய்விட்டீர்கள். நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனுடைய உதவியை கேட்டால் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவ்வளவு முடிந்த அளவுக்கு போராடி இனி முடியாது என்ற நேரத்தில் தேவனே என்று சொல்லுவாங்க அநேகர்.
ஆனால் உன் நல்ல நாட்களிலேயே உன் தவறை உணர்ந்து கொண்டால் நீ பாதுகாப்பாக இருப்பாய். இந்த யோவாகாஸ் ராஜாவான பிறகும் கூட இவனும் தன் தகப்பன் விட்டு வைத்திருந்த அந்த ஒரே ஒரு யெரொபெயாமின் பாவத்தை குறித்து மாத்திரம் இந்த யோவாகாசும் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே இல்லை. தேவனுக்கு தர வேண்டிய மகிமையை அவர் வேற ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டார், தர ஒத்துக்கொள்ள மாட்டார். ரோஷமுள்ள ஒரு புருஷன் தன் மனைவி தனக்கு மாத்திரம் சொந்தம் என்பதிலே அதிலே வைராக்கியமா இருப்பான் இல்லையா? என் மனைவி எனக்கு சொந்தம், இன்னொருவன் தொடுவதற்கில்லை, இன்னொருவன் பக்கமாய் திரும்புவதற்கில்லை. தேவன் தம் ரத்தம் கொடுத்து வாங்கிய நம்மை தம் சொத்தாக செய்து கொண்டார். நாம் அவருடைய சொத்து. அவர் மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி சபையாக நாம் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரை விட்டு நாம உலக காரியங்களுக்கு போகக்கூடாது. இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் விபச்சாரம் என்று சொல்லியிருக்கிறது. விபச்சாரரே, இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? கணவனை வேண்டாம் என்று இன்னொரு புருஷனை விரும்புகிற சரீர இச்சைகளுக்கு உட்படுகிறவர்களை விபச்சாரம் என்று சொல்லுவார்கள். மனைவியை விட்டு விட்டு இன்னொருவரை விரும்புகிறவர்களும் கூட. தேவன் பரிசுத்தர், நம்மையும் பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். திரும்ப திரும்ப இந்த இஸ்ரவேலர்கள் வேறு காரியங்களை வைத்துக் கொண்டு நீயே எங்கள் தெய்வம் என்பது போல் அவர்களை பின்பற்றும் போது தேவனுடைய கோபம் மூண்டது. அவர்களை சத்துருக்களுக்கு ஒப்புக் கொடுத்த போது பெனாதாத் என்பவன் இவர்களுக்கு விரோதமாய் வந்த போது இஸ்ரவேலரில் அநேகர் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனத்திலே மீந்திருந்த கூட்டம் குறைந்து போனதை பார்க்கிறோம். இவன் தகப்பன் காலத்திலும் இது நடந்தது, கடந்த ராஜாக்களின் காலத்திலும் இது நடந்து கொண்டே வந்தது. இந்த யோவாகாஸ் இந்த விஷயத்தை உணர்ந்து கொண்ட போது ஒரு நல்ல வேலை செய்தான். இந்த நல்ல காரியம் என்ன என்று தெரியுமா? பாருங்க, 4ஆம் வசனம், 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். என்னங்க, யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இஸ்ரவேலர்கள் அழிந்து போகின்றார்கள், மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்திருக்கிறவர்கள் குறைந்து போகிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட ராஜா வேண்டிக் கொள்கிறான் தேவனை நோக்கி. ஒரு தகப்பனாய் உன் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், வழி தவறி போகிறார்கள், தவறு செய்கிறார்கள் என்று அறியும் போது நீ என்ன செய்கின்றாய்? இன்னும் அவர்களை அடிக்கிறாய், திட்டுகிறாய், வீட்டிலிருந்து போக சொல்லுகிறாய் தவிர, சாத்தான் கையிலே உப்பு கொடுக்கிறாய் தவிர, இந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே செபிக்கிறாயா? ஒரு தாயாக உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து தெய்வ சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறாயா? பயங்கரமான காலத்துல நாம் இருக்கிறோங்க. மரணம் ஜன்னல் வழியா ஏறி வருகிறது என்று பைபிள் சொல்லுவது போல எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் கடகடவென்று மடிந்து விழுகிறார்களே. எந்த ஆக்சிடென்ட்ஸ்ல, எந்த யுத்தத்துல, எந்த நக்சலைட்ஸின் தாக்குதலில், எப்படிப்பட்ட உயிருக்கு ஆபத்தான விபத்துகளிலே, எந்த வியாதியோடு எப்படியாக யார் மரிப்பார்களோ தெரியாத சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை குறித்து இவ்வளவாய் கேட்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவனை வேண்டிக் கொண்டால், ஜீவாதிபதி அவர் என்று உணர்ந்தால், மரணத்திலிருந்து தப்புவிப்பது அவர் காத்தில் இருக்கிறது. யோவாகாஸ் ஜெபித்தான் பாருங்க. எந்த ராஜாக்களும் ஜெபித்தது போல இந்த இஸ்ரவேல் ராஜாக்களில் தெரியவில்லை. இவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஆமா, நீங்க ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க கல்வாரி சபையில உபவாச கூட்டம் இருக்கிறது. இந்த காலத்துல அநேகர் ஜபம் என்று சொன்னால் விரும்புகிறார்கள். ஏனென்றால் இங்க லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல நாங்க அனலைஸ் பண்ணும்போது எந்த நாளில் அதிகமாக ஜாயின் ஆகிறார்கள் என்று, இன்றைக்கு கம்மியா ஜாயின் ஆகிறார்கள், எந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகிறாங்க என்று கவனித்தால், உபவாச கூட்டத்தின் நாள் அன்று அதிகமானோர் ஜாயின் ஆகிறார்கள். அதிக நேரம் இருக்கக்கூட விரும்புகிறார்கள் என்று தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெறுமனே வசனத்தை கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் முழங்காலில் விழுந்து கேட்ட வசனத்தை ஜீரணித்துக் கொள்கிறவர்கள்,
ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய சூழ்நிலை குறைவுகளை அறிந்து தேவ சமூகத்திலே வைத்து மற்றவர்களுக்காகவும் அழிந்து போகிற ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறவர்கள் இன்றைக்கு வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருங்க, ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் 121 பேர் மரிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களில் அநேகர் ஆண்டவரை அறியாதவர்கள் நித்திய நரகத்திலே விழுகிறார்கள் என்று கூட நாம் அறிந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீ உன்னுடைய வீட்டாருக்காக, உன் உறவினர்களுக்காக, உன் தேசத்தாருக்காக ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அந்தந்த கோத்திரத்தார், அந்தந்த ஜாதி மக்கள், வம்சத்தார் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இந்த யோவாகாஸ் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த போது ரட்சகரை தேவன் அனுப்பினாராம். அந்த ரட்சகர் வேற யாரோ அல்ல, அவனுடைய மகனே. அந்த குமாரன் யுத்தம் செய்து எப்படியோ அங்கே தேவன் அவனோடு கூட இருந்ததினால் அவர்களை அந்த சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களாக்கி ரட்சித்து அவர்கள் திரும்பவும் சுகமாய் தங்கும்படியாக உதவி செய்தான். இந்த ரட்சகர்கள் நம்மை சில விஷயங்களில் ரட்சிக்க முடியும். இந்த ஆட்சி செய்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் சில முறை சில விஷயங்களிலே சில நேரங்களில் நம்மை ரட்சித்தது போல சில விஷயங்களில் உதவி செய்து நம்மோடு இருப்பார்கள். ஆனால் உண்மையான ரட்சகர், உலக ரட்சகர், எல்லா விஷயத்திலும் நம்மை ரட்சிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவானவர் ஏற்கனவே உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த ரட்சகர் நம்முடைய வேதனையிலே, நம்முடைய கஷ்டங்களிலே அவரை நோக்கி ஜெபித்தால் நம்மை விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நஷ்டம் உண்டாகும் போது, சாபம் உண்டாகும் போது, மரணத்தின் வேதனையோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது, சத்துருக்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் பொழுது, போராட்டங்களில் இருக்கும்போது, ஒன்றும் புரியாத நிலைமையில் இருக்கும்போது, ஏசாண்டவர் நாமத்திலே ஜெபித்து பாருங்கள். அற்புத ஆச்சரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உண்மையான ராஜா நம் இயேசு ராஜாவை வரப்போகின்றார். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கொஞ்சம் காலமே இருக்கும். இந்த ராஜாக்கள் யாரும் முழுமையானவர்கள் அல்ல. ஆனால் வரப்போகிற இயேசு ராஜாதி ராஜா, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்ன ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மை செய்யவே நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுங்கள். இவ்வுலகத்திலும் அவருடைய தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி காக்கின்றவர், தீங்கிலிருந்து தப்புவிப்பார். சத்துருவாகிய சாத்தானின் கையிலிருந்து உன்னை விடுவிப்பாருங்க. எந்த மனுஷனும் நமக்கு சத்ரு அல்ல. நம்முடைய எதிரி பிசாசு மாத்திரமே. அவன் யாரை ஏவி விட்டு எப்படியாக நம்மை அட்டாக் செய்தாலும், நம்மை அழிக்கும்படியாக, சோதிக்கும்படியாய், தோற்கடிக்கும்படியாக முயற்சித்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். இவர்கள் மிகவும் சிறுமைப்பட்டு குறைந்த ஜனமாயிருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபித்ததினால் இவனால் திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றி கொள்ள முடிந்தது. இந்த யோவாகாஸ் தேவனுடைய கிருபையின்படியாக காக்கப்பட்டிருந்தான். இவன் நித்திரை அடைந்த பின்பு இவனுடைய குமாரன் யோவாஸ் ராஜாவானான். இவனை குறித்து நாளை கர்த்தருக்கு சித்தமானால் தியானிப்போம். கண்களை மூடுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையிலே அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்காததினாலே நாங்கள் நஷ்டம் போகிறோம். எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் வரும் பாடுகளில் நாங்கள் சிக்கும்போது, எங்களுடைய அறியாமையினாலே பெற்றுக்கொண்ட வியாதிகளாலே நாங்கள் நெருக்கப்படும் போது, உம் வார்த்தை கேளாமல் சத்துருவின் கையில் அகப்பட்டு அவர்களுடைய கையிலே பொம்மையைப் போல ஆடும் பொழுதாவது தேவனாகிய உம்மை நினைவு கூறாமல் எங்கள் சொந்த சக்தியினால் போராடி கொண்டிருப்பதினால் தோற்று போகிறோம் என்பதை உணர்ந்து, என்னை பலப்படுத்துகிறவராலே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்ன பவுலை போல ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள, நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்போதும், போராட்டங்களும் பாடுகளும் சுற்றி கொள்ளும் போதும், ஆண்டவரே எங்களை விட்டுவிடாதையும், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று, ஆண்டவரே எங்களுடைய பட்சத்திலே யுத்தம் செய்யும், நாங்கள் பாவிகள், உமக்கு கீழ்ப்படியாமல் உம் கிருபையை இழந்து விட்டோம் என்று மனம் திரும்புவதற்கப்பா இந்த கடைசி காலத்திலே மனம் திரும்பும் ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே.
அவன் தவறு செய்தான், இவன் தவறு செய்தான் என்று எல்லாரையும் குற்றப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்திருக்கும்படி எங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நான் என்ன செய்தேன் என்று எங்கள் ஆத்துமாவை ஆராய்ந்து பார்க்கும்படி எங்களை நாங்கள் சரி செய்து கொண்டு சரியா இல்லாதவர்களுக்காய் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்கிருந்து யார் யார் இந்த அனுதின தியானத்தை கேட்கிறார்களோ, கடந்த கொஞ்ச நாட்களாக எந்தெந்த விஷயத்தை குறித்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, வருமானத்தின் விஷயத்திலே, ஆரோக்கியத்தின் விஷயத்திலே, குடும்ப விஷயத்திலே, ஆழ்மனதிலே, சந்தோஷ சமாதான விஷயங்களிலே நஷ்டம் போகிறோம் என்று உணர்கிறவர்கள், தேவனுக்கு நான் எங்கே கீழ்ப்படியாமல் போனேன் என்று ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே உம்முடைய கிருபை காண்பியும் என்று வேண்டிக் கொள்ள, எங்களை சுற்றி எத்தனையோ பேர் பாடுகளிலே இருக்கும்போது அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யவும் ஜெப ஆவி எங்களுக்கு தந்திரலும் அப்பா. ராஜாதி ராஜாவாய் சமாதான ராஜாவாக எங்களுக்காக வரப்போகிற உம்முடைய வருகைக்காக காத்திருப்பதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த மறக்காதீங்க. நாங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாட்ஸ்அப் அனுப்பும்போது உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. சில நீண்ட கால பாடுகள் இருக்கிறது, சில தற்காலிகமான பாடுகள் இருக்கிறது, சிலது எந்த மனிதனும் உதவ முடியாதது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் மாத்திரமே சாத்தியம் என்று ஆண்டவர் அன்றைக்கே சொன்னாராகவே, இதோ இந்த இரவு எங்களோடு கூட நீங்களும் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்று இரவு உபவாச ஜெபத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் பெரிய விடுதலையை, வெற்றியை நமக்கு தந்திடுவார். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்து விடாதிருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூர்ல இருந்து எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?